நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. பொதுவாக நம்ம பார்க்குறப்போ 2026 அப்படிங்கிறது ஃபயர் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நெருப்பு குதிரை. இது சைனீஸ் சொல்கிறாங்க. பிப்ரவரிக்கு அப்புறம் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டு இருக்கு இல்லையா, அவங்க ஃபயர் ஹார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா, இந்த 2026 இதோடைய நம்பரே நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், 1 அப்படிங்கிறது தான் வருது. 1 அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸ் அகெயின் பிகின்ஸுங்கிற மாதிரி ஒரு கணக்குலையும் இது வருது. 2026 கூட்டினா 6 2 8 2 10 1 பெரும்பாலானவருக்கு 2025 ஒரு கடினமான ஒரு வருஷமாவே மேக்சிமம் இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு கண்ணு தெரிஞ்சதே 2025னே சொல்லலாம். அதாவது கர்மத்திலிருந்து மோட்சம் தான் 2026. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் இன்றைய சிறப்பு நேர்காணல் பகுதி. என்ன நேர்காணல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஜனவரி 1 2026 பிறந்திருக்கிறது. இந்த 2026 ஒரு ஆண்டு முடிஞ்சு இன்னொரு ஆண்டு பிறக்கும் போதே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஆர்வம், கியூரியாசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12 ராசிகளை பற்றி எல்லாருமே பேச கண்டிப்பாக நினைப்போம். அந்த அடிப்படையில் நம்மோடு மீண்டும் இன்றைக்கு இணைகிறாங்க. ரொம்ப நாள் கழித்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்கள பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரைட்டர் கம் அஸ்ட்ராலஜர் மரியாதைக்குரிய திருமிகு ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. உங்களோட தொடர்ச்சியான காணொலிகளை பார்க்குறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். நன்றி. உங்களுக்கே அந்த பாராட்டுகள் போகட்டும். ஏன்னா நீங்கள் தான் துவங்கி வச்ச பிள்ளையார் சுழியே நீங்கள் தான். ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய உழைப்பு இல்லை, நான் அது இங்கே சொல்லியே ஆகணும். அதாவது நான் ஆஸ்ட்ராலஜராக மாறியிருக்கேன் அப்படின்னா அது வரைக்கும் எனக்கு அந்த தாட் கிடையாது. நம்ம எதேச்சியோ சினிமாவை பற்றி பேச போய் என்ன ரிசர்ச் பண்ணோன்னு பேச போய் அது ஆஸ்ட்ராலஜின்னு வந்தது. ஏன்னா நான் சில இன்டர்வியூஸில் இதை சொல்லிகிட்டே தான் இருக்கேன், எப்படி நான் ஆஸ்ட்ராலஜராக மாறினேன் அப்படின்னு. ஒருத்தருக்கு எதுக்கோ போனோம், இன்டர்வியூ கூட நம்ம வரல, ஒருத்தங்களை பார்க்க வந்தோம், பேசணும். திடீர்னு 12 ராசி, எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை, 12 ராசி பேசுகிறோம், நட்சத்திரம் பேசணும், லக்னம் பேசணும். ப்ரொடியூசர்ஸ் வருவாங்கன்னு நினச்சேன், மக்கள் வந்துட்டாங்க. அப்படியே டோட்டலாக ஆஸ்ட்ராலஜின்னு ஒன்று மாறிடுச்சு. அஃப்கோர்ஸ் அது எப்போதுமே ஒரு மனிதனை ஒரு விஷயம் இயங்க வச்சுக்கிட்டே இருக்குன்னா அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா எங்கேஜிங்காக ஒருத்தர் இருக்கும்போது அடுத்த கடத்தை நோக்கி நகர முடியும், வாழ்க்கையிலேயும் பயணப்பட முடியும். அந்த வகையில் நீங்கள் தொடர்ச்சியாக பயணப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கிறத பார்க்குறேன். ஸோ வாழ்த்துக்கள். அஃப்கோர்ஸ் 2026 மேம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ரொம்ப நன்றி. எங்கள் நேயர்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எங்களுடைய நேயர்கள் இப்போ வரைக்கும் உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாலாம் கேட்குறாங்க கீழே. எப்படி பார்க்குறீங்க? 2020 முடிஞ்சு 25 முடிஞ்சு 26 பிறந்திருக்குது. எப்படி இருக்க போகுது? பொதுவாக நம்ம பார்க்குறப்போ 2026 அப்படிங்கிறது ஃபயர் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நெருப்பு குதிரை. இது சைனீஸ் சொல்கிறாங்க. பிப்ரவரிக்கு அப்புறம் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டு இருக்கு இல்லையா, அவங்க ஃபயர் ஹார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சைனீஸோடதும் நம்ம நிறைய ஃபாலோ பண்ணுவோம். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. இந்த ஃபயர் ஹார்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு ஜேர்னி. டக்குன்னு ஒரு ஆள் எந்திரிச்சு குதிரை மாதிரி ஓட முடியாது, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இது ஒரு சைக்கிள் மாதிரி தான் நம்ம பார்க்கணும். 2024 2026 வரைக்கும் அந்த ஜேர்னியை நம்ம பார்க்குறோன்னா கண்டினியூட்டி புரியும். ஏன்னா இப்போ ஜென்ரலாகவே நம்ம ராசி பலன்கள் அப்படின்னு பார்க்குறப்போ வருஷம் மக்களுக்கே டென்ஷன் ஆகும் தான். உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா, நாங்கள் இப்படியே தான் இருந்துக்கிட்டே இருக்கோம், நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு வசவுகள் வாங்கிட்டு தான் இருப்பாங்க எல்லா ஆஸ்ட்ராலஜர்ஸுமே. ஏன்னா என்ன நம்ம முயற்சி பண்ணுறோம், உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக போகும்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம எல்லாமே முயற்சி பண்ணுறோம். ஆனால் ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, சில டைம் உண்மை கசக்கும். அந்த உண்மையை சொல்லும் பொழுது சிலரால் ஏற்றுக்க முடியும், பலரால் ஏற்றுக்க முடியாதுங்கிறப்ப தான் நம்மள்ட்ட நெகட்டிவாக வராங்க, நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால்
இது என்னன்னா இந்த 2026 இதோடைய நம்பரே நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், 1 அப்படிங்கிறது தான் வருது. ஓ 1 அப்படிங்கிறது வந்து இந்த யூனிவர்ஸ் அகெயின் பிகின்ஸுங்கிற மாதிரி ஒரு கணக்குலையும் இது வருது. ஓ 2026 கூட்டினா 6 2 8 2 10 1 ஒன்று 0 1 ஒன்று ஓகே வருது இல்லையா? ஓகே ஸோ இந்த ஒன்றுங்கிறது மீண்டும் ஒரு துவக்கம் அப்படிங்கிறது தான். இந்த துவக்கம் என்னன்னா, பழைய விஷயங்களை நம்ம ரிமெம்பர் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை. ஆல்ரெடி இது நம்மக்கிட்ட எக்ஸிஸ்டட். இதை வந்து நம்ம இயக்க ஆரம்பிக்கிறோம். ஓ மறுபடியும் இது எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்குதுங்கிற ஒரு விஷயம்தான். அப்போ நம்ம 2024 2025 அதோடைய கண்டினியூட்டி தான் 2026. இப்போ 2024 அப்படின்னு பார்த்துக்கிறோம் அப்படின்னா டிராகனை சொல்லப்படுது. இது வந்து அந்த டிராகன் ப்ளஸ் ராகு அப்படிங்கிறது. அது எப்படி இருந்ததுன்னா, அந்த டிராகன் காலத்தில் நிறையா மக்கள் வந்து இல்லூஷன்ஸ் நோக்கி போகிற மாதிரியும் அப்போ தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய ஒரு தருணங்கிறது 2024 தான் முதல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது. அப்போது நிறைய பொய்களோட நம்ம வந்து ஒன்றிச்சு இருந்தோம். இந்த டிராகன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா 2024 எக்ஸ்போஸ் பண்ணுச்சு. அரசியல் ஆகட்டும், எல்லா விஷயங்களாகட்டும், குடும்ப சூழல்களாகட்டும், ரியாலிட்டி என்னங்கிறத காட்டுறதுக்காக முதல் அந்த பொய்யான ஒரு லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, அந்த லைஸோட நிறைய நம்மளை கம்ஃபர்டபுளாக இருக்க வச்சுட்டே இருந்தது. ஓகே 2024 கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆக ஆரம்பிக்குதுங்கிறது தான். அந்த ராகு என்ன பண்ணணும், ஒரு இல்யூஷன் கொடுக்கும். அந்த மாயைக்குள்ளேயே நம்ம இருந்தோம் 2024. அந்த ஒரு மாற்றம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு வழிகளோட சுமந்து ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கணுமாங்கிற மாதிரி தான் 2024 இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2025. இந்த 2025 தான் சுத்தமாகவே, அதாவது யாராலையுமே ஒத்துக்க முடியாமல் போன ஒரு விஷயம் 2025ன்னு தான் ஏன் சொல்லலாம். ஏன் மிஸ் அப்படி அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே ஸ்னேக் அப்படின்ட்டாங்க. பாம்புங்கிறது எதுனா, இது கேது. ஸ்னேக் அப்படிங்கிறது, இந்த ஸ்னேக் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த கேது அப்படியே அப்பட்டமாக ஒரிஜினாலிட்டி ரியாலிட்டியாக காட்டக்கூடியது. தோல் உரிச்சு காமிக்குது தோலுரிச்சு காட்டும். அப்போது இந்த பாம்பு தன் சட்டையை தோல் உரிச்சிட்டு போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு டியூரேஷன் டைம் வேணும். அந்த பாம்பு ஜஸ்ட் லைக் தட் அதால் தோல் உரிச்சிட்டு போக முடியாது. உண்மை வெயிட் பண்ணும், பொறுமையாக இருக்கும், சாப்பிடாது, உடம்பை இளைக்கும். இதுக்கு ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு ஜேர்னியே இருக்குது அதோடைய சட்டையை உரிச்சு போட்டிருக்கு அப்படிங்கிறது. அப்போ இந்த 2025 எப்படி இருந்ததுன்னா, இந்த 2024 ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்திருப்போம். இதுதான் உண்மைன்னு நம்ம நினச்சிருந்துருப்போம். அது இல்லை இது அப்படின்னு உங்களுடைய ரியாலிட்டிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வாங்க. சில கசப்பான உண்மைகளை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத விஷயத்த சொல்கிறதுக்கு தான் 2025. பெரும்பாலானவருக்கு 2025 ஒரு கடினமான ஒரு வருஷமாகவே மேக்சிமம் இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு கண்ணு தெரிஞ்சதே 2025னே சொல்லலாம். இதுதான்ப்பா எனக்கு தேவை, இதை நோக்கி தான் நான் இவ்வளோ நாள் தேடிட்டே இருந்தேன். ஏன்னா இந்த 2024 அந்த ஒரு மாயைங்கிற ஒரு விஷயத்தில் இருந்த ராகு என்னெல்லாம் செஞ்சுச்சோ கேது வெளிச்சம் போட்டு காட்டுங்கிறது தான் அது. ஓகே ஸோ அந்த ராகு இருந்த டைமில் பாவங்கள் நிறைய சேர்ப்போம். ஆசைகள் எல்லாமே, டிசையர்ஸ் எல்லா விஷயமே வரும். ராகு க்ரோத்தையும் கொடுக்கும். 2024 இந்த டிராகன் என்ன பண்ணியிருக்குன்னா, துணிஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு ஒன்று சொல்லும். ராகு என்ன பண்ணுன்னா, இம்பாசிபிளை பாசிபிள் ஆக்குறது தான் ராகுவோட வேலையாகவே இருக்கும். ஆனால் நமக்கு சுற்றி இருக்கிற நல்லது என்ன கெட்டது என்னன்னு புரியக்கூடிய தன்மை அது கிடையாது. 2025 வந்து நல்லது கெட்டதை புரிய வைக்கும், ஓகே கஷ்டப்பட வைக்கும். கஷ்டப்படுத்தி இதிலிருந்து எனக்கு இதுதான்ப்பா வேணும். இப்போ 2024 எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு நிறையா மிஷன்ஸ் வச்சுருந்துருப்போம். நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், நிறைய ஆம்பிஷன்ஸ் இருந்திருக்கும்னு ஓகே வச்சுக்கோங்களேன். ஓகே 2025 இப்போ இந்த ஆம்பிஷன் சுருங்கியிருக்கும். எது வேணும், எது ரியாலிட்டி, எது பாசிபிலிட்டி, எது என்னால் பண்ண முடியும். ஏன்னா இழப்புகள் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது வந்து நம்மளுடைய உறவுகளாக இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இழந்து அதுலேருந்து ஒரு மெருகேற்றின மாதிரி தான் கேது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த 2025 செகண்ட் ஹாஃப்ல இருந்தே ஒரு சிலருக்குலாம் வந்து ஏதாவது நான் ஒன்று பண்ணணும்ப்பா, இந்த லைஃப்பை நோக்கி ஒரு பயம் வந்து அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்குள்ளே வர்றது, டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்குள்ளேருந்து வெளியே வர வச்சுருக்கோம். நிறைய பிரிவினைகள் நம்ம பார்த்துருந்துருப்போம். ஓகே கணவன் மனைவி பிரிவினைகள் பார்த்துருந்துருப்போம். இதுக்கு மேலே எனக்கு இது வேண்டாம், நான் எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்களேன். அந்த ஐசோலேஷன் அப்படிங்கிறதே கூட சுகமாக கூட மாறி இருந்திருக்கும். அந்த ஐசோலேஷன் ஒரு ஞானத்தை நோக்கி, கேது ஞானத்தை நோக்கி தான் கொண்டு போகும். அதுதான் இந்த 2025. அப்படியே இந்த 2025லேருந்து 2026 அப்படின்னு பார்க்குறப்போ நான் ஒன்றுன்னு சொல்லிட்டேன். அந்த ஒன்றுங்கிறது என்னென்னா மோட்சம்.
அதாவது கர்மத்திலிருந்து மோட்சம் தான் வந்து 2026. அப்போ 2024லயே கர்மாங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோட கிளியரன்ஸ் பார்த்து தான் வந்து 2025. அப்போ 2026 மோட்சம் அப்படிங்கிறப்போ இந்த மோட்சம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. சூஸ் அண்ட் பீப்புள். ஓகே. இப்போ 2024 என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம சோல் இருக்குல்ல, நம்ம சோலால் வந்து சேஞ்சஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நம்ம போய் அந்த சேஞ்சஸை சூஸ் பண்ணவே இல்லை 2024. இதுவே சூஸ் பண்ண வச்சிருச்சு. இக்கட்டான சூழல்களை கொடுத்து இதுதான் ஆப்ஷன்லாம் அது கொடுக்கல, இதுதான் அந்த சேஞ்சு, இந்த சேஞ்சு நீ எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படிங்கிறத 2024 சொல்லிருச்சு. இதை அக்செப்ட் பண்ணி வரக்கு தான் 2025. இப்போ 2026 என்னெல்லாம் இந்த 2025 ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணினாங்களோ இல்லை பண்ணலாம்னு நினச்சாங்களோ, எனக்கு இதுதான் வருங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, இன்னும் இந்த 2026 எப்படி இருக்குன்னா அதை நோக்கி ஓடணும். ஃபயர் ஹார்ஸ் அதுதான். இந்த ஃபயர் ஹார்ஸ் வந்து ஓடுற ஓட்டம் இனிமேல் புதுசாக நான் போய் ஒரு ஆம்பிஷன் ரெடி பண்ணுறேன்லாம் இல்லை. இருக்கிற ஆம்பிஷனை எப்படி நான் மோல்டு பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இந்த விஷயத்தை நோக்கி அவங்க எப்படி அதை நோக்கி ஓட போகிறேன், எப்படி ஓட போகிறாங்க, உழைப்பை எப்படி போட போகிறாங்க, அவங்க லைஃப்பை எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக இது வந்து ஸ்ட்ராட்டஜி. 2026 வந்து டோட்டல் ஸ்ட்ராட்டஜிக்கான வருஷம். ஓகே. ஆல்ரெடி பிளான்டு 2025. இந்த ஸ்ட்ராட்டஜி படி கரெக்டாக போயிட்டாங்கன்னா இதோடைய ஃப்ரூட் என்ன அப்படிங்கிறது 2027 உணர்வாங்க. இதுதான் இதோடைய கண்டினியூட்டி ஜர்னி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்காமா, இல்லை இதை மட்டும் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி 2026 மட்டும் தான் கனெக்ட் பண்ணுறீங்களா? அதாவது இந்த கர்மா டு மோக்ஷா ஒரு டிராவல் இருக்குல்ல, அது 2024 ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. நம்ம அதனால தான் கனெக்ட் பண்ணுறீங்க நீங்கள். ஆமா, இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா 2024 தான் நிறைய பேருக்கு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்போ இந்த சோல் அக்செப்ட் பண்ணாது. இந்த சோல் இப்படியே தான் இருக்கும். ஆனால் நம்ம மாறணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் இப்போ நம்ம ஜோஷியம் சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம், இப்படி இருங்க அப்படி இருங்க உங்களுக்கு இப்படி வந்து எங்களுக்கு எப்படி அப்படி நடக்கும்னா, நம்மளும் அந்த விதியோடு சேர்ந்து இயங்கணும். இப்போ ஜென்ரலாக வந்து எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன, இந்த ஜோதிடத்தை எதிர்க்கிறாங்க ஆகட்டும் கேட்குறது என்னன்னா, சரி ஆல்ரெடி ஒரு விதி எழுதப்பட்டுருச்சுன்னா நான் ஏன் அதை செய்யணும் அப்படின்னா, நம்ம செய்யணுங்கிறது தான் விதியே. ஓகே. இதை நம்ம இயக்குனாதான் அது இயங்கும். உங்களுக்கு அந்த மெஷினை கொடுத்தாச்சு, நீங்கள் சுவிட்ச் போட்டால் தான் அது ஓடணும். நான் சுவிட்சே போட மாட்டேன், இதெல்லாம் மேஜிக் கிடையாது. ஸோ இதோடு சேர்ந்து நம்ம இயங்க ஆரம்பிக்கணும். யார் அந்த ரியாலிட்டிக்குள்ளே அந்த உண்மை நிலைக்குள்ளே நம்ம போகிறோமோ அவங்களுக்கு 2026 உகந்த வருடமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ 2026 வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு இயர், ஒரு வியூகம் அமைப்பதற்கான ஒரு ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரங்களும் அவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போது, அது எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத குறித்து பேசுவதற்காக தெரிந்து கொள்வதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம துவங்கிடலாமா? அந்த அடிப்படையில் முதல்ல மேஷ ராசி அதில் வந்து போயிடலாம். மேஷ ராசிக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்க போகுது? மேஷ ராசிக்கு வந்து 2024, அதாவது சுருக்கமாகவே நம்ம இதில் போயிடலாம். 2024 எப்படி இருந்ததுன்னா, ஈகோ அதிகமாக இருந்திருக்கும். தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜாஸ்தியாகவே இருந்திருக்கும். இந்த ஈகோ சாகருக்கான வருடம் அப்படின்னே சொல்லலாம் மேஷத்துக்கு 2024. 2025 எப்படி இருந்திருக்கணும்னா, ஒரு டிசிப்ளின்குள்ளே போவாங்க. ஓகே, என்னெல்லாம் ஒரு டிசிப்ளின் எப்படி வரும், நமக்கு கஷ்டம் டிசிப்ளின்குள்ளே வர்றதுங்கிறதே ஒரு கஷ்டம். ஆனால் அதுதான் பவர் மேஷத்துக்கு. அந்த பவர்க்குள்ளே போயிட்டாங்கன்னா, ஏன்னா மேஷம் வந்து ஜென்ரலாகவே ஹர்ட் ஆவாங்க. என்னால் இதை மாற முடியாது, நான் கரெக்டாக தானே இருந்தேன் அப்படின்னா இல்லை. அந்த ஒரு ஈகோங்கிற ஒரு விஷயம் வந்து தலை தூக்கி இருந்ததுனால சில விஷயங்களை உங்களால் பார்க்க முடியாமல் போச்சு. இப்போ நீங்கள் அந்த டிசிப்ளின்குள்ளே 2025 வந்ததுனால ஒரு சைலன்ஸ்குள்ளே போயிருப்பாங்க. ஓகே. அவங்க அந்த சைலன்ஸில் இருந்து இப்போ 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் கரெக்டான ஃபயர் ஹார்ஸ் மூமெண்ட்டே அவங்களுக்கு தான். இப்போ அதாவது போல்டாக இருக்கும். போல்டாக இப்போ ரிட்டர்ன் ஆகிற மாதிரி அவங்க. இந்த ரிட்டர்ன் எப்படின்னா, ஆல்ரெடி அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் இது எப்படி அலைனாகி வந்துச்சு, இது எல்லாம் பண்ணலாம்னு நினச்சிருந்தாலும் அலைன்மெண்ட்குள்ளே வந்திருக்காது. இப்போ ஒரு ட்ராவலே பண்ணணும்னு அவங்க நினச்சிருந்தாலும் டிபெண்டன்சி இருந்திருக்கும். இப்போ 2025 யாருமே டிபெண்ட் பண்ணாமல் அவங்க ட்ராவல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே. அப்போ இந்த ட்ராவலிங்கிறது எவ்வளோ சுகம், தனிமை எவ்வளோ சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதோட மேஷ ராசி அப்படின்னாலே இது லீடர்ஷிப்புக்கான ஒரு ராசி. இந்த லீடர்ஷிப்பை தான் இவங்க ஈகோனே ஒன்று தலை தூக்கி இருந்திருக்கும். இப்போ ஒரிஜினல் லீடர்ஷிப் என்ன அப்படின்னா, ஒரு தலைவன் எல்லாத்தையுமே இயக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அந்த விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகல, பிளானிங் இப்போ தான் அவங்க போயிருக்காங்க. இனி அந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதோ இல்லை தனக்கான ஒரு லைஃப் ஸ்டைலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மேஷம் போயிருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு
டிபெண்டன்சிங்கிறது மேஷத்துக்கு எப்போவுமே உண்டு. இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த நான் இண்டிபெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு ஒரு மேஷம் நினைக்கிறாங்கன்னா அது ஈகோவால் தான் இருக்கும். ஓகே. இப்போ அந்த ஈகோ இருக்காது 2026. அந்த ஈகோ வந்து 2024 சாக ஆரம்பிச்சிருச்சு. படிப்படியாக கம்மியாயிட்டே வந்திருக்கு. படிப்படியாக கம்மியாயிட்டு வந்து இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸுங்கிறது ஈகோ ரிலேட்டட் கிடையாது. இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது என்னன்னா தன்னிலை அறிதல், தன்னிலை உணர்தல். இதுதான் வந்து இப்போதான் மேஷம் அதை உணர்ந்து தனியாக நான் செயல்படும் பொழுது, ஒரு லீடர்ஷிப்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நான் போகும் பொழுது எப்படி எல்லாத்தையும் அரவணைச்சு மக்களை சந்திக்கிறது. ஐ டு ஐ கான்டாக்ட். ஃபஸ்ட்டு வந்து மேஷம் எப்படி ஜென்ரலாகவே இருந்திருப்பாங்க, நான் ஏன் பார்க்கணும், நான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்குல்ல, நான் யார் இப்போ எப்படி இருக்குன்னா நான் யார், நான் உங்களில் ஒரு ஆள், அந்த மாதிரி இப்போ மேஷம் வந்து செட் ஆவாங்க. இதுதான் அந்த ரியாலிட்டி ஃபேஸ்குள்ளே போகிறது. இந்த உண்மை கசந்து இதுதான் உண்மை நிலவரம்னு தெரிய வரப்போ இந்த இண்டிபெண்டன்சி அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் அதாவது யாரோ ஒருத்தங்களை சார்ந்து தான் இருக்கணும். நமக்குள்ளே இருக்க இண்டிபெண்டன்சி என்ன அப்படிங்கிறது அந்த யாரையும் பாதிக்காத ஒரு இண்டிபெண்டன்சின்னு வச்சுக்கலாமே. அகங்காரம் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது மேஷத்துக்கு உண்டு. ஏன்னா இவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இருந்திருக்கும். இந்த ஹெல்த் இஷ்யூஸ் கூட மேஷம் எப்படி இருந்திருப்பாங்கன்னா 2025 உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா தெரியும், பரவாயில்ல பார்த்துக்கலாம், எனக்கு என்ன ஆக போகுது, இப்போது தன்னை கேர் எடுத்துக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கரெக்டாக அதுதான் இண்டிபெண்டன்சி. யாரையும் நான் சார்ந்து இருக்காமல் என்னை பாவோன்னு சொல்லாமல் இப்போது இது என்னென்னா இந்த பேட்டர்ன் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ட்ராகனோடது இது இந்த தோலுரிச்சு காட்டுறது எல்லாமே இவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா மாயையிலேருந்து வெளியே வந்துட்டே இருங்க. ஏன்னா மேஷம் பயங்கர மாயையில் இருப்பாங்க. நான் சொல்கிறது இவங்க கேட்கணும் அவங்க கேட்கணும் அப்படிங்கிறது. மேஷம் போயிட்டு ஒருத்தங்களை போய் தனக்கு என்ன வேணுமோ அது இன்னொருத்தங்களை போய் டாமினேட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது கரெக்டு, இதைப்படி நீ ஃபாலோ பண்ணால் உனக்கு இது கரெக்டாக இருக்குங்கிறப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க இரிட்டேட் ஆவாங்க. இப்போ அவங்களுக்கு இது எப்படி சொல்லணும்னு தெரியும். ஓகே, அதுதான் அந்த இண்டிபெண்டன்சி. அந்த டிபெண்டன்சி இல்லாமல் எனக்கு இது வேணும்னா நான் இதை செஞ்சுக்கிறேன், உன்னை யாரும் ஹர்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு உணர்தலுக்குள்ளே தான் வந்து இப்போ மேஷம் போயிருந்திருப்பாங்க. ஸோ 2026 வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டிஸில் இருக்கிறவங்க மேஷமாக இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் சொன்னது அப்படியே வந்து பொருந்தி போச்சு. எப்படி பண்ணுறாங்க, அதாவது லீடர்ஷிப்புங்கிறது டாமினேஷன் இல்லாமல் போகும். கரெக்டாக சொல்லணும்னா அதுதான். இவ்வளோ நாள் மேஷம் வந்து ஒரு டாமினேஷனில் இருந்திருப்பாங்க. டாமினேஷன் லீடர்ஷிப்புங்கிறது நினச்சிருப்பாங்க. டாமினேஷன் கிடையாது லீடர்ஷிப். நீங்கள் மக்களாக இருந்தீங்கன்னா அவங்க தான் உங்களை தலைவனாகவே சூஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் ஒரு தலைவன் உருவாக முடியும். நான் தான் தலைவன் சொல்ல முடியாது. இதே தான் குடும்பத்தில் இருக்க ஃபீமேலும் இதே தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நான் சொல்கிறத நீ கேளு, உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், எல்லோரும் ஏன் கண்ட்ரோல்குள்ளே வாங்கன்னு இதை நான் பண்ணியே ஃபீமேல் மேஷம் நிறைய டிவோர்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து போன வருஷத்துலேருந்தே அந்த டிவோர்ஸ் ஜோனுக்குள்ளெல்லாம் அவங்க போயிருந்திருப்பாங்க. அந்த பிரிவினைங்கிற ஒரு பயத்துக்குள்ளே போயிருந்திருப்பாங்க. இது என்னன்னு போய் பின்னோக்கி அவங்க பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2024 ஒரு விஷயத்தை பார்த்துருந்தாங்கன்னா இதுதான் அந்த இல்யூஷன் மாயை. இப்போ அந்த 2025 இவங்களை தோலுரிச்சு அவங்க விஷயத்தை காட்டியிருப்பாங்க. இங்கே பாரு, இதுதான் நீ மிஸ்டேக் பண்ண, இதனால தான் நாங்கள் உன்னை பிரியணும்னு நினச்சோம், நீ ஆள் நல்லவங்க தான், ஆனால் உனக்கே தெரியாமல் நீ இந்த வேலைகள்லாம் பண்ணிட்ட, நீ மாறினியா இல்லையா அப்படிங்கிறது. அப்போது இந்த உண்மை நிலைக்கு இப்போ மேஷம் போகிறப்போ கரெக்டு, நான் இந்த சரண்டரிங் ஜோனுக்குள்ளார நான் போகணும். அதுதான் 2026 மேஷத்துக்கு சொல்ல வேண்டியதே. ஸோ மீடியம், ஆவரேஜ், சூப்பர் அப்படின்னு ஒரு 3 காலம் கொடுக்க போகிறோம். இப்போ நான் 3 பேர் எல்லா ராசிக்குமே. இவங்க மேஷம் எப்படி, மீடியமாக, ஆவரேஜாக, சூப்பராக? மேஷம் வந்து இப்போ மீடியம் ஜோனுக்குள்ளே தான் போகிறாங்க. ஏன்னா 2026 வந்து அவங்களுக்கு எல்லாமே பேட்ச் ஒர்க். இனி வந்து ஏன்னா வேற ஒரு லைஃப் இப்போ வாழ்வாங்க மேஷம். 2026 ஒரு ஜோன்லேருந்து அவங்க தான் இப்போ இன்னொரு ஜோனுக்கு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க மேஷங்கிற பார்த்திங்கன்னா அந்த ராசியாக ஆரம்பிக்கிறது கேதுல தான் ஆரம்பிக்கும், விதியிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போது இந்த 2025 கேது உடைய வருடம் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு நிறைய பின்னடைவுகளை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்துருந்துருக்கும். இப்போ தான் எந்திரிச்சு ஓடுங்க அப்படிங்கிறதப்போ இவங்களுக்கு இந்த மீடியம் ஜோன் எப்படி இருக்குன்னா 2026 அட்ஜஸ்ட்மெண்ட். இதுதான் இந்த சோல் கேட்காது. இப்போ தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஜோனுக்குள்ளே போய் அவங்க வந்து மாறணும். மாற 2027 அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லலாம்.